ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு சந்துரு அண்ணன் சொல்லுவார். சந்துரு அண்ணா வாங்க, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த இட்லிக்கு ரைஸும் உளுந்தும் ஊற வைக்க போகிறோம். ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரி சந்துரு அண்ணா, இது இட்லி ரைஸு, அப்புறம் இது உளுந்து இல்லை? இது எவ்வளோ எடுக்கணும்? நம்ம தேவை எடுத்தால் போதும். நமக்கு இப்போ 2 கப்பு நம்ம எடுக்க போகிறோம். 2 கப்பா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். ஒரு கப்பு ரைஸ் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு போடுறோம். 2வது கப்பு போட்டுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 கப்பு ரைஸ் போட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து அரை கப்பு உளுந்து போடணும். ஆனால் இதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 4 to 8 hours. கைஸ், 4 to 8 hours ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எப்படி மிக்சியில் அரைக்கிறதுன்னா காமிச்சு கொடுக்குறோம். அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போடணும் இதுக்கு. அண்ணா, வெந்தயம் எதுக்கு நம்ம போடுறோம்? வெந்தயம் போட்டால் சாஃப்ட் ஆகுமா? ஆமாம். ஓகே, தண்ணியில் வாஷ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ரெண்டு வாட்டி நல்லா கழுகணும் அரிசி. ஓகே, கழுகி அப்புறமா தண்ணி விட்டு ஊற வைக்கணும். சரி சரி. இது என்னன்னா 2வது வாட்டி வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி. இன்னும் எத்தனை வாட்டி? 2 வாட்டி. 2 வாட்டி போதும். அப்படியா? வேணான்னா ஈவினிங் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி. ஓகே ஓகே. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு வாட்டி கூட வாஷ் பண்ணிக்கலாம்ல? ஓகே. மூடி வைக்கணுமா ஓப்பனில் வைக்கணுமா? மூடி வைக்கணும் இல்லை? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக சந்துரு அண்ணன் வாஷ் பண்ணுறாருன்னு. அது வாஷ் பண்ணுறதுலேயே அந்த இட்லி மாவு தோசை மாவெல்லாம் சாப்பிட்டு ஆகிரும். இங்கே பாருங்கள், கையை வச்சு இந்த மாதிரி பிசையணும். அப்படி தானேண்ணா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லைண்ணா? ஃப்ரெண்ட்ஸ், ஊற போட்ட அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அடித்தா போதும். அப்புறம் வந்து மாவு ரெடி ஆகிரும். நான் 5 நிமிஷம் போட்டு அடித்த அப்புறம் ரெடி ஆகிருக்கு மாவு. நீங்களே பாருங்கள்.